Guys, what's up everyone? This is Amir AK. வாங்க வணக்கம். என்ன AK? நீங்களும் KKR நீங்க நானும் KKR. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து முடிச்சு விட்டா இந்த சால்ட் பையன். இல்ல நம்ம ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சொல்லியிருந்தோம். அன்னைக்கு வந்துட்டு ஆமா பட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தோம். அண்ட் மோரலஸ் வந்துட்டு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்துட்டு கேகேஆர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அந்த 12th ஓவருக்கு அப்புறம் வந்துட்டு யாருமே அடிக்கல. ஸ்டார்டிங்லேயே நம்ம அன்னைக்கு நான் சொன்னேன் ஏகே ஹேசல்வுட் வந்து இன்ஜுரியில இருக்காரு, ஏகே அன்னைக்கே சொன்னாரு நோ நோ எவர் நெவர் அப்படின்னாரு. ஆஸ்திரேலியா வேற மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தாரு. ஸோ அது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பார்த்து அப்படியே ஒரு மெர்சல் ஆயிட்டேன். ஏகே சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆஸ்திரேலியா வந்து எப்பவுமே ஆசிரியஸ் வந்து எப்பவுமே அவங்க ஒரு இன்ஜுரியில ஆஃப் ஃபிட்டா இருந்தாலும் வந்து அவங்க போட்டி எப்படியே முடிச்சிருவாங்க சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நடிக்க வரும் பக்காவா போட்ட அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைரக்டா அவங்க கிட்ட நான் கேட்கிறேன். ஸோ வெங்கடேஷ் ஐயர், ஸோ அந்த பிரைஸ் டேக், ஸோ அந்த ப்ரெஷர் லைட்டா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. வாட் யூ திங்க் கேட்குது? அது இல்ல அது ஒரு மேட்ச்ல வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். இன்னைக்கு அவருக்கு ஆஃப் டே. ஸோ அவருக்கு வந்துட்டு முதல்ல பால் படலை. ஸோ அதனால பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் கொடுத்த ப்ரைஸ் இந்த வருஷம் இட்ஸ் நாட் ஃபார் திஸ் இயர். லாஸ்ட் இயர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த வருஷம் வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன 3-4 crore அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால அவர் போன வருஷம் பண்ணதுக்கு இந்த வருஷம் வந்துட்டு 18 கோடி வாங்கிட்டு போயிட்டாரு. பட் இது வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச். இதை வச்சுட்டு நம்ம எதுவுமே சொல்ற முடியாது. இதே மாதிரி ஒரு 2-3 மேட்ச் ஆடினாங்க அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை ப்ரைஸ் டேக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கலாம். ஸோ அண்ட் மோரலஸ் வந்துட்டு நீங்க சொல்றது வந்து மோரலஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்ல சொல்றீங்க. ஓகே, ஐ அம் கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. எனக்கு அந்த எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ யங் கேப்டன், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், ஸோ ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்து ஹெட் டு ஹெட் மோதிக்கிட்டாங்க. ஸோ அதுல வந்து பட்டிதாரும் நிறைய மிஸ்டேக் பண்ணாரு. அதே அன்டில் தென் சேம் டைம் ரஹானேவும் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணாரு. ஸோ எதனால கேகேஆர் லாஸ் ஆனாங்க, எப்படி வந்து ஆர்சிபி கம்பேக் பண்ணாங்க, ஸோ குணால் பாண்டியா போட்ட போலிங் எப்படி இருந்துச்சு, ஸோ சால்ட்டோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு, அஜித் ரஹானே அந்த நராயனோட ஓப்பனிங் பேட்டிங் பேர் எப்படி இருந்துச்சு, வருண் சக்கரவர்த்தியை போட்டு இன்னைக்கு பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. அவர் என்னதான் விக்கெட் எடுத்தாலும் போட்டு சம்மடியா அடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய டாபிக் பாயிண்ட் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ரஹானா கேப்டன்சி என்ற போது லாஸ்ட் மூமெண்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அவர் அந்த முஸ்தாக் அலி ட்ராஃபி டொமஸ்டிக்ல நடந்த சீரியஸ் எல்லாம் சூப்பராக பண்ணதுனால இந்த புடிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கேப்டன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வெங்கடேஷ் ஐயர் கூட தான் போயிருக்கணும். பட் ஓகே, அஜிங்கர் ரஹானே இஸ் சீனியர் மோஸ்ட் பிளேயர். ஸோ அவர் அன்சோல்டா போற மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு 1.5 crore பிட்டிங் எல்லாமே எடுத்தது. இப்போ பாத்தீங்கன்னா அது வர்த்தா தான் இருக்கு, ஓகேங்களா. பட் 1.5 crore பிளேயர் கிடையாதுன்றது நம்ம லாஸ்ட் டைமே பேசிட்டோம். அஜிங்கர் ரஹானே அண்ட் இது சுனில் நரேன் அண்ட் ரஹானேயோட பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஆசம். ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்துட்டு ஓப்பனிங் அவங்க கிடையாது, ஒன் டவுன் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் ரஹானே. டிகாக் ஏகே நம்ம டிகாக் லாஸ்ட் வீடியோல சொன்னோம், டேய் டிகாக் எங்கேயும் அடிக்கலடா, அவனை இறக்கி விட்டு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபார்ம்ல இருக்கானா, எதுக்குடா கொஞ்சமாச்சு நாங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டீங்களா? நான் டிகாக்க தான் ஆடுவேன், நான் டிகாக்கோட தான் போவேன்னு போனீங்களா? போய் சாவுங்கடா. அது நான் லாஸ்ட் டைம் நம்ம பர்சனலா நான் வந்துட்டு ஒரு ஹைலைட் மாதிரியே சொல்லியிருப்பேன். குர்பாஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடிக்கிட்டே இருக்காரு. நீங்க கண்டிப்பா வந்துட்டு அவருடைய ஃபார்முக்கு அவரை தான் வந்துட்டு நீங்க இறக்கி இருக்கணும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா. குவிண்டன் டிகாக்கு நான் சொல்லும்போது லாஸ்ட் வீடியோல இடம் இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பட் ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஃபர்ஸ்ட் மேட்ச், அதனால வந்துட்டு QDK மேலேயும் பெருசாலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மும்பைக்கு நிறைய முறை பார்த்துருக்கோம். முதல் 2-3 மேட்ச் நம்ம டிகாக்கு நம்ம வந்து எந்த ஒரு பிளேமும் பண்ணல, குறை சொல்லல. பட் அந்த அவர் ஆடின அந்த பேட்டிங் ஸ்டைலே பாத்தீங்கன்னா என்னமோ கிரிக்கெட்டே ஆடாத மாதிரி நவுறாரு, அப்படி நவுறாரு. ஃபர்ஸ்ட் பால் மூக்கு மேல ராஜா, இவர் கேட்ச விட்டாரு.
இல்லனா அந்த பாலே அவுட் ஆயிடும். சோ அது டிகாக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அவ்வளவு நர்வஸான பேட்ஸ்மேனை நீங்க ஆட விடுவீங்களா? ஒரு பினாமினல் ஒரு குர்பாஸ் வெளியே உட்காரும் போது நர்வஸா ரொம்ப நாள் கிரிக்கெட் ஆடி ரொம்ப டேஸ் ஆன பிளேயரை நீங்க ஆட விடுவீங்களா என்னோட கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு குர்பாஸும் சுனில் நரேனும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரோக்கிங் பிளேயர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர் டாப் ஆஃப் த இது ஷீட் இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் பேர் கிடைச்சிருக்கும். ஃபில் சால்ட், சுனில் நரேன் லாஸ்ட் சீசன் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி. இது வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் தான். முதல் 4 மேட்ச் வரைக்கும் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம், லிபர்ட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லாம் வந்துட்டு வேலைக்கே ஆகாது. ஸோ அதுக்குள்ள குவிண்டன் டிகாக் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்துட்டு அடிபட்டு போயிடும். ஸோ அதுவும் ஒரு இது இருக்கு. ரெண்டு பக்கமே இப்படி காயின் ட்விஸ்ட் பண்ற மாதிரி தான். இப்படி அப்படி 50-50 சான்சஸ் இருக்கு. QDK பெர்ஃபார்ம் பண்ணாம ரமனுல்லா குர்பாஸ் கொண்டு வந்தா மேபி அடுத்த 2 மேட்ச்க்கு வந்துட்டு QDK தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரமனுல்லா குர்பாஸ் உள்ள கொண்டு வரதா வேணாமா. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்டடான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அதுலயும் வந்துட்டு நீங்க ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் வந்துட்டு அவங்களோட பிளேஸை கான்கிரீட் போட்டு சீல் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் மாத்திரம் தான் வந்துட்டு அப்படி ஷஃப்லிங்ல இருக்கு. அது லாஸ்ட் டைம் பேசின மாதிரி தான். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரிக் நோக்கியாவுக்கு தான் வந்துட்டு சான்ஸை கொடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போதைக்கு நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு இதுல சாம்பியன்ஸ் ட்ராஃபில கூட வந்து பெரிய அளவுல ஒண்ணும் பண்ணல. போட்டார் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஒரு இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு அந்த ஒரு ஃபார்ம்ல இல்ல, அது ஒரு மாதிரியான ஒரு இது. பட் IPL வந்துட்டு அதெல்லாம் நம்ம அவங்களோட இது விட்டுருங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இட்ஸ் a லாங் சீரீஸ். ஒரு ஐயோ ஏகே ஒரே விஷயம் இருக்கு. நான் வந்து IPL-யோ மத்த இன்டர்நேஷனல் மேட்ச் தான் சேர்க்க மாட்டேன். ஏண்டா ப்ளீஸ் சால்ட் நான் இங்கிலாந்துக்கு ஆடும்போது அப்படியே பம்புறாப்ல இங்க IPL வந்தனே அப்படியே அவுத்தி விட்ட மாடு மாதிரி போட்டு வாங்குவாங்க. என்ன வாட் இஸ் திஸ்? என்ன ஒரு பேட்டிங் கேஸ். ஆமா சோ நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்டேட் பண்ண கம்ப்ளீட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் சால்ட் வாங்க. ஸ்பென்சர் ஜான்சனும் வந்துட்டு இட்ஸ் too early தான். சோ மேபி அவரோட ஸ்பாட் மெத்தட் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி KKRோட ஸ்குவாட்லயே ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி QDKக்கு பதிலாக ரமனுல்லா குர்பாஸ் உள்ள வந்துட்டாருன்னா ரமனுல்லா குர்பாஸ் அப்படியே ஸ்டாண்டர்டா செட்டில் ஆயிடுவாரு. ஆண்ட்ரிக் நோக்கியா உள்ள வந்துட்டாருன்னா ஆண்ட்ரிக் நோக்கியா செட்டில் ஆயிடுவாரு. இதுதான் வந்துட்டு மேக்சிமம். எங்கேயாவது ஒரு ஆஃப் சீசன் ஏதாவது ஒரு இது பண்ணோம் அப்படின்னா சொல்லலாம். அண்ட் கம்மிங் பேக் டு சால்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், KKR வந்துட்டு மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. எதனால மிஸ் அவுட் பண்ணாங்கன்றது வந்துட்டு இப்போ நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் IPL-க்கு அப்புறம் வந்த எல்லா ஒரு இன்டர்நேஷனல் சீரியஸ்லயும் வந்துட்டு ஃபில் சால்ட் பெருசா எதுவும் பண்ணல. ஸோ இந்த வாட்டி ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு விட்டாங்க போல இருக்கு. அது கமெண்ட்ரியில் சொன்ன மாதிரி தான். ஈடன் கார்டன்ஸ்ல வந்துட்டு அவர் 400+ ரன் வச்சிருக்காரு. ஸோ பட் அது RCBக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அந்த ஒரு மேட்ச்க்கு மாத்திரம் தான் இருக்கும். மீதி வந்துட்டு வெளியே போய் ஆடுறாரு. ஆனா நீங்க KKRக்கு ஆடும்போது கிட்டத்தட்ட 7 மேட்ச் அங்கேயே ஆடுற மாதிரி வரும். இன்னும் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். விட்டாங்க. பட் ஓகே, ஃபில் சால்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதான் நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெருசா ஒண்ணுமே பண்ணல, இங்க வந்துட்டு அடிச்சாதான் போச்சுன்ற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டாரு. 25 பால்ல 50 கிராஸ் பண்ணி ஒரு 51 ரன்ஸ் சம்திங் அடிச்சுட்டு நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வரும்போது கோலிக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா வந்துட்டு நர்வ்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். சேசிங் கிங் அவருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டாஸை வின் பண்ணிட்டு சேசிங் தான் பண்றான் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஃபேவரா போயிடுச்சு Day 1. இதே மாதிரி சீசன் எண்ட்லயும் நல்லா இருந்ததுன்னா அவருக்கு 18th கப் போறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பெரியான ஒரு நான் என்ன சொன்னா கப் அடிக்கணும்னா அதுக்கு என்ன 18 வருஷமா வெயிட் பண்ணிட்டு 18 வருஷம் IPL முடிஞ்சாங்க. அப்படி சொல்ற நம்பர் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி இப்ப ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது நம்ம ஆடியன்ஸை வந்து ஒரு உற்சாகம் பண்றதுக்காக ஒரு வந்து ஒரு IPL-க்காக ஒரு ஆடிங் மாதிரி தான் நான் பாக்குறேன். டெஃபினட்டா மத்தபடி 18 நம்பர் 18 இயர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவ்வளோலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவுமே நம்ம வந்துட்டு அது மாதிரிலாம் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு எல்லாம் போக முடியாது.
இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கே எம்எஸ் தோனியே வந்துட்டு டென்ஷனா இருக்காருன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆடு எதுக்கு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு தெரியாது. ஓகேங்களா, எல்லாம் வச்சு கூலா வின் பண்ணிட்டு போயிட்டோம். நம்ம அப்போ பேசியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். இப்ப பேசுற போது ஒருவேளை தோத்ததுன்னா நம்ம அதை வந்துட்டு ஹைலைட்டாவே கூட பேசிட்டு இருக்க மாட்டோம். ஸோ தட்ஸ் அபார்ட் ஃப்ரம் த இது. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். சோ ஆர்சிபி வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி ஃபர்ஸ்ட் மேட்ச். எக்ஸாக்ட்லி. சோ இதுதான் வந்து அவங்க இத்தனை இயர்ஸா மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவே ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபி போல வாங்குவாங்க, எந்த டீம் கூட ஆனாலும் தோப்பாங்க. சோ இதுதான் வந்து ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு ஆர்சிபி. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிங்கான ஸ்டார்ட் தான் எதிர்பார்த்துட்டாங்க. சோ அத வந்து சால்ட்டா குடுக்குறாரு. அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டனும் 2 ஓவர்ஸ் போட்டாரு, ஸ்பின் நல்லா தான் போட்டாரு. பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா சரியான லைட்டா கடைசில கிளிப்ஸஸ் காமிச்சாரு. நீங்க பாத்துக்கிட்டீங்க. ஆமா லாஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலிங் 4 அடிச்சு அப்புறம் 6 பேக் தேர்ட் மேன்ல போயிடுச்சு, ஃபைன் லெக்ல போயிடுச்சு. சோ எவ்ரிதிங் வாஸ் ரியலி குட். இப்போ அதான் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் யாரை பத்தி பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து குயிக் ஃபயர் ஒரு 30-35 அடிச்சாரு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா such a phenomenal shot தானாரு. கேப்டன் நாக்கே நம்ம சொல்லலாம். பெர்ஃபெக்ட். ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்றாரு. அந்த பிரஷர் நம்ம வந்து பார்த்தோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஹேசல்வுட், செகண்ட் ஓவர் எஸ் டயால், தேர்ட் ஓவர் ஹேசல்வுட், ஃபோர்த் ஓவர் டயாலுக்கு கொடுத்துட்டோம். டயால ஸ்டாப் பண்ணி நம்ம ரசிக் சலாம கூட்டு வந்து தப்பா போச்சு. ஆமா. சோ அங்கே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம். அதுக்குள்ள கமாண்டர்லாம் அதுக்கு வெட்டி குத்தி இறங்கிட்டாங்க. என்னடா பண்ற கேப்டன்சி, டேய் வேஸ்ட்டா, டேய் நீ டம்மிடா, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்க. ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளேயர் ஐபிஎல்ல கேப்டன் பண்றான், மிஸ்டேக் பண்ணதா செய்வான். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம ஒன்னும் ப்ளேம் பண்ண முடியாது. அவன் மைண்ட் செட்ல எப்படி இருந்துச்சோ, ரஜத் படியார் மேபி இப்படி கூட நடிச்சிருக்கலாம். நமக்கு எஸ் டயாலுக்கு டெட் ஓவருக்கு வச்சுக்கலாம். புவனேஸ்வர் குமார் அன்பார்ச்சுனேட்லி வரல. நம்ம டெட் ஓவருக்கு யாருமே இல்லையோ அந்த ஒரு மைண்ட் செட்ல கூட போயிருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு வந்து 9 ரன் தான் இருந்துச்சு. ஸ்கோர் தான் கம்மியா இருக்கு. நம்ம வந்து இவர ரசிக் சலாம வச்சு நம்ம ஒரு ஓவர் ஓட்டிடலாம். அவர் வந்து எப்பயும் பாத்தீங்கன்னா ஸ்விங் பண்ணுவாரு, ஸ்லோவா போவாரு. சோ அவரோட அடிக்க போய் டாப் 8 கீப்பேஜ் ஆகி விக்கெட் எடுக்கலாமா, அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிருக்கலாம் ரஜத் பட்டிதார். அதுக்குள்ள கமாண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா டேய் அவன் என்னடா சொத்தை போயிட்டான்டா அப்படி இப்படின்னு ஏகே ஓவரா பேசுறானுங்க. என்ன ஏகே சொல்றீங்க நீங்க, அத கொஞ்சம் சொல்லுங்க. அது அவ்வளவுதான். கமெண்ட்ரியில வர்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடடா தான் இருக்கும். இன்னைக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு கிங் கோலி விராட் சேஸ் மாஸ்டர் கிளாசிக் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆயிடும். இல்ல நான் என்ன சொல்றேன், அடிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு பேசணும், ஆனா சுனில் நாராயணனை பத்தி பேசவே இல்லை. நாராயண் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா எங்கேயும் அடிக்கல, ஐபிஎல் வந்தா மட்டும் அடிக்கிறாரு. சோ வாட் இஸ் தி மேஜிக்? அவருக்கு இந்த பேச்சு எல்லாமே வந்துட்டு நல்லா செட்டில் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால வந்துட்டு பால் எப்படி போட்டாலும் கண்ணுக்கு நல்லா தெரியுது, படால் 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 படால்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பிராக்டிஸ்ல போயிட்டு பிராக்டிஸ் பிட்ச்ல போயிட்டு, அதாவது நீங்க ஒரு இடத்துல போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிச்சும் கிரவுண்ட்ல வர பிச்சும் டோர்னமெண்ட் பிச்சும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி தான் வந்துட்டு சுனில் ராணி, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஆனா ஏகே சொன்னதை கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா ரசலும் சுனில் நாராயண் பாத்தீங்கன்னா சிமெண்ட் போட்டு கேகேஆர்ல ஒட்டி, ஆமா சிமெண்ட் போட வீடு கட்டி விட்டாங்க. அதனால வந்து கேகேஆர் கிரவுண்டுக்கு போனா இவங்க 2 பேரும் அவர் ரசல் கிட்ட பால் கொடுத்தா விக்கெட், இவர்கிட்ட பேட் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு 2 பேரும் ஒரு ஸ்ட்ராங்கான கேகேஆர். இன்னைக்கே கூட ரசல் வந்துட்டு அந்த ஏர்லி விக்கெட் விடாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுஷாந்த் சிங் கிட்ட போல்ட் ஆகாம இருந்ததுன்னா ஸ்கோர் வந்துட்டு சாலிடா 200 போயிருக்கும். ஆர்சிபிக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சா வந்துடும். ஆமா இது கேட்க மறந்துட்டு நல்ல ரன் ரேட்ல வந்தாங்க கேகேஆர். பட்டுன்னு இந்த குணால் பாண்டியா உள்ள புந்து பையன் வச்சு கொலாப்ஸ் பண்ணி அவருக்கு நல்லா திரும்புது பால் அந்த இடத்துல. பாப்போம் இதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் இருக்க போகுதுன்றது. ஓகே. சோ யுஎஸ் நானும் ஏகே வந்து கேகேஆர் தான் சப்போர்ட் பண்ணோம். பட் இனிமே வந்து நானும் ஏகேவும் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கேன். நான் வந்து இனிமே நம்ம ஒரு டாஸ்க் விளையாட போறோம். நானும் ஏகே இன்னில இருந்து வந்து நானும் ஏகேவும் எந்த டீம் ஜெயிக்குது எந்த டீம் தோக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் எங்க 2 பேருக்கு வந்து யார் வந்து ஹையஸ்டா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் வந்து நம்ம இந்த ஐபிஎல் சீசனோட டாஸ்க். அதனால வந்து லெட்ஸ் மூவ் ஆன் ஏகே.
நாளைக்கு பாத்தீங்கன்னா டபுள் ஹெடர் மேட்ச். சோ அந்த மேட்சோட நம்ம ப்ரிவியூ அப்படியே பண்ணி விட்டுருவோம். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா SRH ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ இதுல வந்து டாக்கிங் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ல சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு வந்து அவைலபிள் இம்பாக்ட் பிளேயரா தான் ப்ளே பண்ண போறாரு. சோ அதனால ரியான் பராக் தான் கேப்டன்சி பார்க்க போறாரு. நியூஸ் அபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ இப்படிக்கா பாத்தீங்கன்னா ஹைதராபாத் சோ போல ஒரு வேற மாதிரி போல போறானுங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சோ உங்களோட தாட்ஸ் என்ன இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஹைதராபாத்ல நடக்குது. ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு அது ஒரு மாதிரி ஓடும். நல்லா ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 300 கூட எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரு பாருங்க அவங்களோட பேட்டிங் லைனப்ல அபிஷேக் சர்மா, லாஸ்டா ஹென்ரிச் கிளாசன் வர்றாரு, இடையில வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். ஆமா இஷான் கிஷனை கூட நீங்க வந்துட்டு அப்படி பதிக்க வச்சா கூட, பதிக்க வைக்கணும்னு தான் சொல்றேன், மற்றபடி எதுவும் சொல்ல, ஒழிச்சு வச்சா கூட வந்துட்டு நீங்க இந்த 4 பேரை தாண்டி தான் நீங்க இஷான் கிஷன் கிட்ட போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இவங்க 4 பேர்ல சரி ஓகே ஒரு செகண்ட். என்னோட டவுட் என்னன்னா அபிஷேக் சர்மா, கிளாசன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹெட் 3 பேரும் லெஃப்ட் ஹேண்டர். சோ அப்படியே நம்ம ஆர்ஆருக்கு வந்தீங்கன்னா நம்மளோட தீக்ஷனா இருக்காங்க. சோ மிஸ்ட்ரி bowler அந்த ஒரு மேட்சப் எப்படி இருக்கும்? இல்ல நீங்க தீக்ஷனா மிஸ்ட்ரி bowlerனா வந்துட்டு சிஎஸ்கே விட்டுருவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இது சொல்லுங்க. நான் ஸ்பாட்ல போறேன் திருப்பி அவர் ஸ்பாட்ல பாரு. இல்ல அது ஓகே. மிஸ்ட்ரி bowler இல்லன்ற நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் இல்ல. உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர்னா உங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு அட்வான்டேஜ். சோ லெஃப்ட் ஸ்பின்னர்னா உங்களுக்கு லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ். அந்த மாதிரி அட்வான்டேஜ் பண்றாங்க. சோ அந்த மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா தீக்ஷனா வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருந்தாலும் வந்து அவர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி தான். சோ அதனால வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ஸ்ல. சோ அந்த அது எப்படி இருக்கும்னு நான் ஜஸ்ட் இமேஜின் மேபி இன் டாண்டம் வந்துட்டு நீங்க தீக்ஷனா அண்ட் அசரங்கா 2 பேருமே ஸ்ரீலங்கன்ஸ், 2 பேருமே வந்துட்டு ராஜஸ்தானுக்கு தான் விளையாடிட்டு இருக்காங்க. இன் டாண்டம் அவங்க 8 overs கண்டினியூஸா போட்டா கூட வந்துட்டு அவங்களால மேக்ஸிமம் பிக் பண்ண முடிஞ்ச ஒரு விக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 2 to 4 தான் இருக்கும். 2 பேரும் ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் அதுக்கு மேலே எடுப்பாங்களான்றது வந்துட்டு அதை 8 ஓவர்லேயே. பட் ரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஃபினட்டாக 2 பேருமே பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு அது லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்லாம் இல்லை, காம்பினேஷனாக அழகாக செட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் தீஸ் 2 bowlers whether they can able to do or not. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஹைதராபாத்தில் ஆடுறதுனால வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிச் எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேகேஆர் இஸ் இன் குட் பொசிஷன் அன்டில் இவங்க சுனில் நரேனும் சுனில் நரேனும் இவரும் ரஹானாவும் வந்துட்டு டப்புன்னு அடுத்தடுத்த பால் அவுட் ஆகிட்டு வெளியே போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி அதுக்கப்புறம் யாருமே அடிக்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. சீசன் வந்துட்டு ஆர்சிபிக்கு நடக்கிறது ஆர்சிபி இப்போ கேகேஆருக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். விராட் கோலி ஹார்ட் டு பிளேசிஸ் அவுட் ஆயிட்டாலோ இல்லை விராட் கோலி ஏபிடி டிவிலர்ஸ் அவுட் ஆயிட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு படப்படன்னு ட்ரம்ப் கார்டு மாதிரி இடையில வந்துட்டு தினேஷ் கார்த்திகாங்க எங்கே ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு போகிற மாதிரி மேக்ஸ்வெல்லாம் நம்பி அவன் வந்து நிறைய மேட்ச் ஓடிச்சு மேக்ஸ்வெல் ஸ்டோயினஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நடந்துச்சு. இப்போ யாரு ரசல்லாம் அடிக்காமல் போனது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்போ வேணா வந்துட்டு அதாவது படாலு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகணும், இஷான் கிஷன் அவுட் ஆகணும், அபிஷேக் சர்மா அவுட் ஆகணும், ஹென்ரிச் கிளாசன் அவுட் ஆகணும், அப்படி லைனாக அவுட் ஆகிற மாதிரி ஒரு நேம்ஸே கிடையாது. ஓகேங்களா? அப்படியே ஹென்ரிச் கிளாசன் அவுட் ஆடாம 50 அடிச்சுட்டு தான் அவுட் ஆகுது. இல்லை ஹென்ரிச் கிளாசன் அவுட் ஆகிறாருன்னா கூட 50 அடிச்சுட்டு தான் அவுட் ஆகிறார். அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இந்த 2 bowlers ஸ்டாண்டமாக வந்துட்டு அவங்களுக்கு வேலை செய்வாங்க. ஏன்னா யுஸ்வேந்திர சஹல் மாதிரியான ஒரு bowlerஸையும் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு டேக் ஆஃப் பண்ண முடியுன்ற ஒரு பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க.
நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் தான்ப்பா அப்படின்னு சரியா. கண்டிப்பா அதுல 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 எந்த மாற்று கருத்தும் இந்த டவுட்டும் இல்ல. சோ லெட்ஸ் மூவ் ஆன். கேப்டன் ராஜஸ்தான் பக்கம் வாங்க. ராஜஸ்தான் பேட்டிங் லைனப். சோ bowling ரியான் பராக் ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பண்றாரு. ரியான் சோ இதுலயே எனக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா why ரியான் பராக்? சோ ஜெய்ஷ்வால் இருக்காரு, ஜெய்ஷ்வால பார்க்க இல்ல, ஜெய்ஷ்வால் ரொம்ப யங். சோ அவரு பண்ணலாம், சியா குடுக்கூடாதுல்ல சொல்ல வரல. பட் இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ். அவர் இன்னொரு 2 வருஷமா அழகா கூட வந்துட்டு ஃப்ரீயா அந்த மைண்ட் செட்ல பேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி ராஜஸ்தான் அப்படியே அவங்கள வந்துட்டு க்ரூம் பண்ணி ஹெல்டப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த சூரியவம்சிலாம் வரும்போது கரெக்டாக அவங்க ஃபீல்டு கேப்டன்சி பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த ஒரு செட்டப் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரியான் பராக் வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 3-4 வருஷம் அப்படியே இருந்திருக்காரு. பதுங்கியே அதான் பதுங்கியே ஒரு 3-4 வருஷம் இருந்திருக்காரு, வெளியே வராம பாட்டில் தூக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஸோ இட்ஸ் ஓகே, அவங்கள ஹானர் பண்ற மாதிரியான ஒரு கேம். அண்ட் மேபி ரியான் பராக் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இல்லாமலே ஒரு சினாரியோஸ் தான் இருக்கு. நிறைய பேர் வராங்க, யாரை செலக்ட் பண்றதுன்றது ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. அந்த மாதிரி பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்கு. சௌரவ் திவாரி எல்லாம் வந்துருப்பாங்க, போயிருப்பாங்க, மனிஷ் பாண்டே எல்லாருமே, கருண் நாயர், ஹிதேஸ்வர் புஜாரா, யாரோ ஒருத்தர் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரியான் பராகோட கேரியரும் முடிஞ்சிடும். அதனால வேற எதுவும் சொல்றது இல்லை. அண்ட் கேகேஆர்லேருந்து நிதிஷ் ராணா உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஓப்பனிங் ஜெய்ஷ்வால், சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் நிதிஷ் குமார் ரெட்டி. ஸோ இதான் டாப் 3-ஆ இருக்கும் போது. ஸோ அப்படியே வந்து அவங்களோட போலிங் லைனப்க்கு நம்ம வந்துட்டோம்னா தீக்ஷனா, அண்ட் தென் அசுரங்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் யார் இருக்கா அவங்களுக்கு போலிங்க்கு அசுரங்கா இருக்காங்க, இவரு தீக்ஷனா இருக்காங்கன்னு சொன்ன மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. அப்புறம் வந்துட்டு இந்த குமார் கார்த்திகேயா ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎல் ஆன பையன். ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு மக்காவான்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. சந்தீப் சர்மா, ராயலோட லாயல் அவரு. துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. ஆகாஷ் மத்வால். ஹைதராபாத்ல வந்துட்டு டாப் 3 அப்படியே அடிக்க வேண்டியதுதாங்க, வேற என்ன இருக்கு. யாராவது ஒருத்தர் அடிச்சுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவோட போவேன். போலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போலிங்கில் ஐ ஜஸ்ட் கோ வித் டிராவிஸ் ஹெட் வேற இருக்கு, சாரி இவர் இருக்காருங்க, ஆடம் ஜாம்பா ஒரு ஸ்பின்னர் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பேட் கமின்ஸ், அதான் இந்த 5. எல்லாருமே ஃபாரினர்ஸ் இல்ல, எல்லாருமே ஃபாரினர்ஸ் கிடையாதுல்ல நான் பிக் பண்ணதுல. ஆடம் ஜாம்பா, பேட் கமின்ஸ், ஹென்ரிக் கிளாசன், இல்ல இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் இருக்காரு. இஷானை கிக் பண்ணல. ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஆடம் ஜாம்பா, பேட் கமின்ஸ், கிட்டத்தட்ட 4 பேர் ஃபாரினர்ஸ். ஓகே யா ஓகே ஃபைன் பரவாயில்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் விட்டிங்க. ஸோ நான் வந்து இஷான் கிஷனை தூக்குறேன், இஷான் கிஷன் தட்டி தூக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஜெய்ஷ்வால், ஸோ நோ டவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக், ஸோ கேப்டன். ஸோ 3 பேர் எடுத்திருக்கேன். அப்படியே போலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோ வித் தீக்ஷனா. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. ஸோ திஸ் இஸ் மை 5 பிக். ஸோ ஏகே வந்து 5 பிக் சொல்லிட்டாரு. நீங்கள் எந்த பக்கம் சாயிறீங்க? I think I will go with the home team Hyderabad. சர்ப்ரைஸ் பண்ணதுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணாங்களே சந்தோஷம். இன்னைக்கு ஆர்சிபி பண்ண மாதிரி இன் ஃபேவர் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. முகமது ஷாமி ஒரு நல்ல ஒரு ரிதம்ல இருக்காரு. அண்ட் இந்த பசங்கள்லாம் கூட சஞ்சு சாம்சன் ஒருவேளை எம்எஸ்டி மாதிரி ட்ரை பண்றாங்களான்னு தெரியல, இம்பாக்ட் பிளேயரா அது. ஓகே அவன இல்ல அவருக்கு வந்து ஃபிங்கர் ஃபிராக்சர் ஆயிருக்கு. ஓகே அதனால கீப்பிங் பண்ண முடியாது. சோ அதனால தான் இம்பாக்ட் பிளேயரா வராரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மட்டும். நோ வரிஸ்.
ஸோ அதுதான். ஓகே. ஸோ ஏகே அதான் ஏகே வந்து ஹைதராபாத் பக்கம் ஹைதராபாத் வின் ஆகும், ஹைதராபாத் பண்ணியிருக்காரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம். நான் எதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் போகிறேன், நான் எல்லாம் சின்ன பசங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஏகே வந்து ஜைஜானிக் பிளேயர்ஸ்க்காக போறாரு, நான் வந்து சின்ன பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு வந்து பியூர்லி இது வந்து நம்ம வந்து ஸ்டாட்ஸ் படி, ஸோ ஸ்ட்ராட்டஜி படிலாம் எடுக்கல. இது வந்து நம்ம சொல்றது கெஸ்ஸிங் வந்து பியூரா ஹார்ட் படி தான் சொல்றது. ஸோ ஏகே வந்து ஹோம் அட்வான்டேஜோட ஹோம் டீம் போறாரு. நான் வந்து நெய்பர்ஸ்க்காக நான் வந்து ராஜஸ்தான் கூட போறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே அப்படியே நம்ம நைட் மேட்ச்க்கு முடிச்சிருவோம். சோ நைட் மேட்ச் பிளாக் பஸ்டர் மேட்ச். வாட் டு யூ திங்க் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே எல் கிளாசிகோ? அது ஒரு மாதிரி ரிவெஞ்ச். நிறைய சொல்லுவாங்க எல் கிளாசிகோன்னு சொல்லுவாங்க. எம்சிஆர் சாரி அது வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் எல் கிளாசிக்கோ டெஃபினட்டா வந்துட்டு அது ஒரு மும்பை அண்ட் சென்னை வந்துட்டு 5 கப் வச்சிருக்காங்க, 6வது கப்புக்காக ஃபைட் பண்றாங்கன்றதுனால ஒரு வேற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ட்ராபி கேப்டன் வந்துட்டு ஒரு பிளேயரா பர்ஃபார்ம் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேப்டன்சி பத்தி எனக்கு கேட்கவே தலை சுத்துது. ஏன்னா இந்தியன் 50 சாம்பியன் ட்ராக்ல ரோஹித் சர்மா கேப்டன், T20ல சூரியகுமார் கேப்டன் இன்டர்நேஷனல் மேட்ச்ல. ஆமா டீமுக்கு ஹர்திக் பாண்டியா. ஐயோ வேணடா சாமி, இந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி பிரச்சனையே தலையில இருக்காதீங்க, என்ன விட்டுருங்க. நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைனப் போலிங் லைனப் பத்தி சொல்லுங்க, அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன் சிஎஸ்கே இப்ப நம்ம ஆயிடலாம். சோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்கு? சரியான கடப்பான டீம் ஏரியாது. 10 போல்ட் இருக்காது கிடையாது. போலிங்கும் செம்ம செட்டில். 10 போல்ட் இருக்காரு. 10வது தீபக் சஹர் வேற உள்ள பூந்து இருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காங்க. ஒரே விஷயம் இருக்கு மவானே தீபக் சஹர் இந்த 14 மேட்ச் மட்டும் நீ ஃபுல்லா இந்த சீசன் நீ மவானே மும்பைக்கு ஆடுன, நீ எங்க இருந்தாலும் மவானே உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு வந்து இதை வந்து நான் வந்து எப்படி சொல்றது, ஆதங்கமாலாம் சொல்ல, உனக்கு வந்து ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்டா விடுறேன். மவானே எங்க டீமுக்கு ஆட சொன்னா, சென்னைக்கு ஆட சொன்னா 3 மேட்ச் 4 மேட்ச் ஆடி காலை பிடிச்சிக்கிறது, கையை பிடிச்சிக்கிறது, இருப்பை பிடிச்சி வெளியே போறது. மவானே நீ மும்பைக்கு மட்டும் 14 மேட்ச் பிளே பண்ணி பாரு, ஒரு சீசனே உனக்கு இருக்கு மவானே. இது உனக்கு இது வந்து தீபக் சஹருக்கு நான் சொல்ற ஒரு வார்னிங்கா இருக்கட்டும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டத்தை சொல்றேன்டா. சென்னையை வந்து தவிக்க விட்டு அப்படியே போயிடுவான். விளையாடுவான் 4 மேட்ச் 3 மேட்ச் விளையாடுவான், 5 மேட்ச் விளையாடுவான். ஒரு 14 கேம்ஸ் விளையாடுறா வந்து ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த விளையாடி. இந்த இன்ஜுரி இல்லைங்க, தீபக் சஹர் வந்துட்டு அவருக்கு ஒரு பிளேமே பண்ணல. அவங்க வந்துட்டு ஒருவேளை இம்பாக்ட் பிளேயரா உள்ள போறதுக்கு இன்ஜுரி இஸ் நேச்சுரல் ஃபார் பாடி. சாரி இன்ஜுரி வந்து நேச்சுரல் ஃபார் பாடி, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் சொல்றது என்னன்னா, அதுக்குன்னு ஒரு சீசன்ல பாதியிலே விட்டு போறது, ஒரு சீசன் 2 சீசனா பரவாயில்ல. கண்டினியூவா 4 சீசன் 3 சீசன் பண்ணா வந்து டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த வாட்டி வந்து 14 கேம்ஸ் விளையாடினா எனக்கு ஹாப்பி தான். மும்பை இந்தியன்ஸ்க்கு 14 கேம்ஸ் தீபக் சஹர் பிளே பண்ணா ஐம் கம்ப்ளீட்லி ஹாப்பி. பட் சென்னை ஃபேன்ஸ் தான் வந்து லைட்டா எனக்கு கோவம் வரும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ. கரண் சர்மா இருக்காரு, பதாகலிக்கு வந்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு, எல்லாம் பாத்துக்கோங்க. அது வந்து கோட்டால விளையாடுறாரு. அதுதான் அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் கோட்டால விளையாடுறாரு, கோட்டா பிளேயர் அவர். அதனால வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம பேச முடியாது. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். சென்னை பேஸ் பிரைஸ் அந்த 20 லாக் எடுத்திருக்காங்க. ஓகே சென்னையில அதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அளவுக்கு செட்டில்டான ஒரு டீம். தோனியை பொறுத்த வரைக்கும் கான்வே வித் ஒருவேளை வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா, இஃப் நாட் இன்னொரு நியூசிலாண்டர் இருக்கார்ல, அவங்களோட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட். ஓகே இதுதான் வந்து ஏகேவோட டாப் 3. என்னோட டாப் 3 பாத்தீங்கன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட், அண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. நான் வந்து வெளியே உட்கார வச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு போதும் 2 பேர். ஏகே நான் நல்லா சொல்றேன் பாருங்க, நாளைக்கு வந்து
கான்வே இல்ல ரச்சின் 2 பேர் ஆச்சு ஒருத்தங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. 2 பேர் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டியே கிடையாது பொறுத்த வரைக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட டாப் 3-ஆ இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து போலிங் லைனப் வந்துடலாம். சிஎஸ்கே போலிங் லைனப் எப்படி இருக்கு? அஸ்வின் இருக்கார், அப்புறம் என்ன அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்காரு, ரவீந்திரன், ரவிச்சந்திரன், 100 அகமத். ஆமா 3 பேரையும் ஒரே டாண்டமா வச்சு ஆட முடியாதுல்ல. நீங்க யாரா 2 பேரும் தானே போய் ஆடணும். சோ அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 பேரும் ஆடுவாங்க. நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேப்பாக்கல் நடக்கிற 7 கேம்ஸ் வந்து 3 ஸ்பின்னர் கண்டிப்பா ஆடுவாங்க. மேபி வெளியே போனா மட்டும் நேத்தன் எல்லிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. தவிர எனக்கு தெரிஞ்சு அது கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த 3 ஸ்பின்னரும் ஆல் ஓவர் இந்தியால இருக்க எல்லா கிரவுண்ட்ல விளையாடணும். 12 ஓவர் பேக் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சத்தியமா அந்த 3 பேரை வந்து எல்லா கிரவுண்ட்ல விளையாடுவேன் டெஃபினட்டா. ஏன்னா 3 பேரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டம்மி போலர்ஸ் எல்லாம் கிடையாது, கட்டென் பண்ற போலர்லாம் கிடையாது. அஸ்வினும் தூக்கி போடுவாரு, 100 அகமதும் தூக்கி போடுவாரு. சரியான விக்கெட் டேக்கர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 100 அகமத், ஜடேஜா, அஸ்வின் பாத்தீங்கன்னா 14 மேட்ச் எங்க நடந்தாலும் 3 பேரை விளையாடணும். 12 ஓவர் ஸ்பின்னு போடணும், போட்டு தாக்கணும். நம்ம மற்ற கமாண்டேட்டர் நிறைய பேர்லாம் நம்ம கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேபி 100 அகமத் வெளியே போனா நேத்தன் எல்லிஸ் ஆடலாம். வேணா ராஜா செல்லக்குட்டிங்களா அதெல்லாம் பண்றவே பண்ணிடாதீங்க ருத்ராஜ். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 14 மேட்ச் எந்த கிரவுண்ட்ல வரனாலும் வாட் எவர் இட் இஸ், நோ மேட்டர் வாட், இந்த 3 ஸ்பின்னரோட நீங்க போங்க. கண்டிப்பா இந்த 3 பேர் உங்களுக்கு வந்து ஒரு டிராஃபி அடிச்சு கொடுப்பாங்க. எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த 3 ஸ்பின்னர்ஸ் நீங்க எல்லா கிரவுண்ட்ல விளையாடலாம். மேபி நீங்க இன்க்ளூடட் சின்னசாமியா இருக்கட்டும், ஈடன் கார்டன்ஸா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எவ்வளவு சின்ன கிரவுண்டா இருந்தாலும் நீங்க 3 ஸ்பின்னர் விளையாடுங்க. கண்டிப்பா அவங்க உங்களை மேட்ச் முடிச்சு கொடுப்பாங்க. அதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த 3 ஸ்பின்னர் கன் ஸ்பின்னர் இருக்கு சிஎஸ்கே கிட்ட. ஸோ அதனால ஹோம் அட்வான்டேஜ். இந்த 3 ஸ்பின்னர் நான் வெளியவே போய் ஆடுன்னு சொல்றேன். சேப்பாக் கிரவுண்ட்ல ஆட வேணாமா சொல்ல போறேன். ஸோ எப்படி இருக்கும்னு பாருங்க. சேப்பாக் கிரவுண்டுக்கும் அந்த 3 ஸ்பின்னர்ஸ்க்கும் 12 ஓவர் லாக் ஆயிடும். அதனால வந்து ருத்ராஜ் கேக்அவுட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அவ்வளவா ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர் கொடுக்கல. பட் இந்த வாட்டி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணா மட்டும் தான் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து 6வது டிராஃபி அடிக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ருத்ராஜ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். ஸோ நானும் ஏகே ஒரு ஃபேனா சொல்றோம், தயவு செய்து இந்த 3 ஸ்பின்னர்ஸை நீங்க யூஸ் பண்றா ப்ளீஸ் ருத்ராஜ். ஏன்னா தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீமர் வேணும்னாலும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள எடுத்துட்டு வந்துக்கலாம். அந்த ஒரு என்ன சொல்றது பாசிபிலிட்டி இல்லாத போதே வந்துட்டு ரோஹித் சர்மா 50 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னரோட எல்லாம் போயிருக்காரு. ஆடுங்க பாத்துக்கலாம். ஓகே சோ நாளைக்கு வந்து சிஎஸ்கே மும்பை டாஸ் ஜெயிச்சா நைட் மேட்ச். சோ டியூ எப்போ இருக்கலாமா? டாஸ் ஜெயிச்சா என்ன பேட்டிங்கா போலிங்கா? சோ சிஎஸ்கே ஓட அப்படியே ஃபேண்டசி 11 சொல்லுங்க. அப்படியே எந்த டீம் வின் ஆகும்னு சொல்லிடுங்க. நம்ம கவுண்டிங்கும் பாத்துக்கலாம். அவங்க ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி ஆகலாம். அந்த டைம்ல டியூ எல்லாம் இருக்கதான் செய்யும். நைட்டு 11 மணிக்கு தான் முடிய போகுது. ஸோ 2 சைடுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டான ஒரு டீம் தான். பாம்பே ஆகட்டும் சரி, சென்னை ஆகட்டும் சரி. அண்ட் 2 பேருக்கு கிட்டத்தட்ட இந்த ஷீஷோர் இன்னொருத்த வந்து அரேபியன் சீல் வச்சிருக்காங்க, நம்ம வந்துட்டு மெரினா பேல வச்சிருக்கோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஒரே மாதிரியான ஒரு கிரவுண்டு, ஒரே மாதிரியான ஒரு செட்டப்பு. ஸோ மோரல்லஸ் வந்துட்டு ஐ வில் கிவ் 50-50. ஒரே விஷயம், நம்ம என்னதான் வந்து உயிர் மூச்சு சிஎஸ்கே, நம்மளோட ஹார்ட் பீட் சிஎஸ்கே, நம்ம என்னதான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் பட் உண்மையா ஒத்துக்கணும். அது ட்ரூனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விட மும்பை தான் ஹைடா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா ஆமா. அவங்களுக்கு நீங்க 10 போல்ட் பும்ராவை தாண்டி இங்க வந்துட்டு நீங்க சாண்டர் இருக்காரு. சாண்டர் அல்லாஹ் கதர்பருக்கு பதில் வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்திருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதான் இல்ல நான் வந்துட்டு சீமஸ் மற்றபடி சொல்றேன். நீங்க ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவேன்னா ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு அந்த சைட்லயும் கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கு. ஸோ ஆனா சீமஸ் இந்த பக்கத்துல யாருமே இல்லை. நீங்க பத்திரிகை ஒருத்தரை தான் வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு இன்னும் சீம் பவுலர் ஒருத்தர் வச்சிருக்கீங்க. ஸோ பத்திரிகை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா அது சொல்லிட்டு இருக்காங்க, இந்த லெவல்ல இருந்து போடுறவங்க இந்த லெவல்ல இருந்து போடுறாங்க அப்படின்றதுலாம். பட் ரொம்ப டெக்னிக்கலா நமக்கு எல்லாம் பேச வேணாம். அதனால வந்துட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிருவோம்.
மேபி ஸோ அந்த ஒரு இதுல நம்மள டெக்னிக்கா அனலைஸ் பண்ண தேவையில்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா அவர் ஆக்ஷன் பத்தி நான் பேசுறேன். பட் பாத்தீங்கன்னா ஒரு போன வருஷத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் மாத்திட்டு நிறைய ஃபுல் டாஸ் வருதா, அவர் போன எல்லா இடத்துலயும் செம்ம அடி வாங்குறாங்களாம். ஸ்ரீலங்காலே அவரை டிராப் பண்ணிட்டாங்களாம். ஒவ்வொரு ஃபார்ம்ல உள்ள வராராம். ஸோ எப்படி அவர் வந்து எப்படி ஃபார்ம்ல இருக்காரா இல்ல எப்படி என்ன பண்றாரு? அதான் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா ஸ்ரீலங்கா டீம்லயே வந்துட்டு நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்திருந்தாங்கன்னா வந்துட்டு அவர்லாம் உள்ள வந்திருக்க மாட்டாரு. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. யா ஃபைன். நீங்க பத்திரனை விட்டுட்டு நீங்க ஒரு நாள் பட் ஏகே அதான் நீங்க மேக்ஸ்வெலுக்கு சொன்ன மாதிரி எல்லோ மஞ்சள் கலர் ஸ்டோக்கா போட்டா மேக்ஸ்வெல் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம பத்திரானோம். எல்லோ கலர் ஜெர்சியை மாட்டினா பையன் அப்படியே அது ரொம்ப ஹைப்பா இருக்கு, தோனி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குர்ஜப்னீத் சிங்னு ஒருத்தர் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் டிஎன்பிஎல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் போடுவாரு. ஸோ அவங்கள நீங்க குரூப் பண்ணிட்டு அதுல இருந்து உள்ள எடுத்துட்டு கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு ஒரு அர்ஷதீப் சிங் மாதிரி கொண்டு வந்தாங்கனாலே போதும். ஓகேங்களா? டெஃபினட்டா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நல்ல ஸ்விங் அண்ட் சீம் பண்ற போலர்ஸ் வந்துட்டு எல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்குமே வந்துட்டு செம்ம த்ரெட்டு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கூட த்ரெட்டு தான். பிகாஸ் அவங்களோட ஆங்கிள் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மோஸ்ட் காமன் விளையாடி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸ்ரேயஸ் கோபாலுக்குலாம் சான்ஸே கிடைக்குமான்னு தெரியல. பாவம் எல்லிஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கலீல் ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா 3-6 எடுத்தாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு எடுக்கிறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ஸோ மும்பைல வந்துட்டு ஐ வில் கோ வித் 10 Bolt அண்ட் மேபி ரோஹித் சர்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏகே 5 எடுத்துட்டாரு. சோ என்னோட 5 பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல மிடில் ஸ்டாண்டர். சோ அத 4 ஓவர் கண்ணு மாதிரி போட போறாரு. சோ விக்கெட்டே எடுத்துட்டு வராரு. அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆமா, சென்னையில உட்கார்ந்திருக்கா பழி வாங்க போறாரு. யா கண்டிப்பா ஏகே. சோ மிடில் ஸ்டாண்டர். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேக்கு வந்துட்டீங்கன்னா கோவித் ராகுல் திரிபாதி நம்பர் 3ல வெடிக்கு போலக்க போறான். அதுக்கப்புறம் ஆல்சாமி, இவர் சிவம் தூபே. அதுக்கப்புறம் போலர்ஸ்க்குன்னு வந்துட்டீங்கன்னா ஸோ சிஎஸ்கேல வந்து நான் 100 அகமதுக்கு போறேன். அந்த சைடு போலிங்ல பாத்தீங்கன்னா அந்த சைடு போலிங்க்கு யார் இருக்கா? ஐ கோ வித் ஹர்திக் பாண்டியா. ஸோ திஸ் இஸ் மை 5 பிக். ஸோ ஏகே அவர் ஃபர்ஸ்ட் பிக்க சொல்லிட்டாங்க. ஓகே ஏகே, விச் டீம் win the match tomorrow night? அதான் நான் 50-50 தான். மேபி ரெண்டு பேருக்குமே சான்ஸ் இருக்கு. மோர் ஆர் லெஸ் நம்ம சென்னையில இருக்கோம், ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கீழே நம்ம சேனல்ல நியூ டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கோம். எனி ஒன் சிஎஸ்கே ஆர் மும்பை? ஐ கோ வித் சிஎஸ்கே. ஓகே, நம்ம ஏகே வந்து சிஎஸ்கே பக்கம் சாயிராரு. என்ன எதுக்கு பாக்குறீங்க? நானும் சிஎஸ்கே பக்கம் தான் சாயிறேன். சரி ஓகே, நான் பாம்பே எடுத்துக்கிறேங்க. ரோஹித் சர்மா இல்லைக்கு நான் பியூரா எதுக்கு சாயிரேன்னா ஹோம் கண்டிஷன் அந்த 3 ஸ்பின்னர் பெர்ஃபெக்ட். ஆமா, இந்த ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் எனக்கு, வேற எந்த ஒரு ஆன்சரும் கிடையாது. இல்ல சிஎஸ்கே எதுக்கு வின் ஆகும்னு சொல்றேன்னா ஹோம் கண்டிஷன் அந்த 3 ஸ்பின்னர்ஸ். இப்போ வந்துட்டு சாண்டனர் எப்படி ஃபில் சால்ட் ஆர்சிபிக்கு கேகேஆருக்கு அகேன்ஸ்டா பண்ணாரோ அதே மாதிரி சாண்டனர் வந்துட்டு சிஎஸ்கே அகேன்ஸ்டா பண்ணதுக்குன்னு எல்லா ரிவெஞ்ச் மோடுமே இருக்கு. ஏன்னா அவளை அவ்வளோ உட்கார வச்சிருக்கிறோம். அதனால பாப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம் உட்கார வச்சிருக்கோம். ஸோ 7 வருஷம் உட்கார வச்சு 13 மேட்ச் ஆட விட்டுருக்கோம். 7 வருஷம் 13 மேட்ச்னா அப்போ சீசனுக்கு 2 மேட்ச் 1.5 மேட்ச் விளையாட விட்டுருக்கோம். நீ அதான் அங்க பாத்தீங்கன்னா அங்க பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. ஹர்பஜன் சிங், முரளிதரன் இப்படி அப்படின்னு இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. ஓகே, வில் ஃபினிஷ். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம நாளைக்கு ரிவ்யூக்கு வந்து நம்ம இங்க உட்கார்ந்து பேச போறோம். சோ ஏகே சொன்ன ஹைதராபாத் பிட் பண்ணதா இல்ல நான் சொன்ன ராஜஸ்தானா இல்ல ஏகே நானா அக்ரி பண்ணிக்கிட்ட சென்னை மேட்ச் நம்ம நாளைக்கு ரிவ்யூல வந்து பார்க்கலாம். சோ தேங்க் யூ ஏகே. தேங்க் யூ. ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.